ஸ்டூடெண்ட்ஸ் டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் யூனிட் 4ல் பார்ட் ஏல என்னெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 4th யூனிட்டில் நமக்கு ப்ரோக்ராம் கவுண்டர் பைப்லைனிங்லேருந்து ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கலாம். இது ஒரு ரெஜிஸ்டர் தான், சிபியூவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் தான் ப்ரோக்ராம் கவுண்டர். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்தது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதோட அட்ரஸ் வந்து இதில் இருக்கும். சரியா? ஸோ ரெஜிஸ்டர்னாலே அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ த ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் a special purpose register in the CPU that holds the address of the next instruction to be executed. So it ensures the sequential execution of instruction in a program. ஸோ அடுத்தடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் சீக்வென்ஷியலாக அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறது ப்ரோக்ராம் கவுண்டர். இதோட ரோல் வந்து என்ன அப்படின்னா, during the fetch phase of the instruction cycle, the CPU uses the PC to locate the instruction in memory. ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபெச் பண்ணோம் அப்படிங்கிறத இதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க ப்ராசஸர். ஃபெச் பண்ண அப்புறமா ப்ராசஸர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே பிரான்ச்சிங் ஜம்பிங் எல்லாம் இருக்கும்போது பேஸ்ட் ஆன் த அட்ரஸ், இப்போ ஜம்ப் ப்ளஸ் 5னா 5 அட்ரஸ் லொக்கேஷன் அடுத்தது வந்து ஜம்ப் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். இதான் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர்னால என்னது, இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர் இன் CPU. இது வந்து hold the address of next instruction to be executed அப்படிங்கிறது தான் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ பைப்லைனிங் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ பைப்லைனிங்னா என்ன அப்படின்னா, இது ஒரு டெக்னிக் தான். எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் வந்து யூஸ் பண்ணுறோம். வேர் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸஸ் ஆர் ஓவர்லோடட் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ அட் அ டைம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக பேரலாக மோர் தென் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் பைப்லைனிங் அப்படிங்கிறது. ஒரு பேரலல் கான்செப்ட். சரியா? மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் ஆர் ஓவர்லோடட் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ டைம், the CPU divides the instruction cycle into fetch, decode, execute. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளை. இது எல்லாமே ப்ராசஸ் டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைமல்டேனியஸ்லி இன் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ சைமல்டேனியஸாக இது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் பைப்லைனிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து ஒரு பைப்லைனில் இருக்குது அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுவாங்க, தென் டிகோட் பண்ணுவாங்க, தென் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, மெமரி ஆக்சஸ் ரைட் பேக். இதே நடந்துகிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு ப்ராசஸ், அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் ஃபெச், அதுக்கு முன்னாடி பேரலாக ஃபெச் டிகோட் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த சைக்கிள் வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் பைப்லைனிங் அப்படிங்கிறது. சரியா? ஸோ மெமரிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கெட் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச், இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்பிரேட் பண்ணுறது டிகோட். ஸோ தென் அதை ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் ரீட் ரைட் டேட்டா நீடட் தேவைன்னா மெமரியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. தென் அதை ரிசல்ட்டை கொண்டு போய் ரைட் பண்ணுறது இன் மெமரியில். சரியா? இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனோட சைக்கிள். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, ஃபெச், டிகோட், எக்ஸிக்யூட், ஃபைனலாக வந்து அதை ஸ்டோர் பண்ணுறது. இந்த சைக்கிள் வந்து பேரலாக நடக்கிறது தான் பைப்லைன். சரி? இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் பேரலாக நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பைப்லைனிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நடக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எஃபிஷியன்ட் CPU யூட்டிலைசேஷன், ஃபாஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரோபிட். ஸோ ஒன் பையாக நடக்கும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. பட் பேரலாக நடக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக வந்து அதை வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க முடியும். தென் நெக்ஸ்ட்டும் வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர், அதே கொஸ்டின் தான் ரிப்பீட். அப்புறமா வந்து வென் டூ டேட்டா ஹசார்ட்ஸ் அக்கர் இன் பைப்லைன். இந்த மாதிரி பேரலாக நடக்கும்போது டேட்டா ஹசார்ட் வந்து எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ டேட்டா ஹசார்ட் அக்கர் ஆகும் அப்படின்னா, தட் மீன்ஸ் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கிடைக்காது. அதான் டேட்டா ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. பட் ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டா வந்து அதுக்கு கிடைக்காம போகும். இதை தான் நம்ம வந்து டேட்டா ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ data hazards occur in a pipeline when an instruction depends on the result of a previous instruction that has not yet completed. Because pipelining overlaps execution, the record data may not be available at the right time. ஸோ கரெக்டான டைமுக்கு அதுக்கு அந்த டேட்டா கிடைக்கல அப்படின்னா அது வந்து ஓவர்லாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த மாதிரியான டேட்டா ஹசார்ட்ஸ் வரலாம் அப்படின்னா, ரீட் ஆஃப்டர் ரைட், ரைட் ஆஃப்டர் ரீட், ரைட் ஆஃப்டர் ரைட்.
ஸோ அதிகமாக நடக்கக்கூடியது இந்த ரீட் ஆஃப்டர் ரைட் டிபெண்டன்சி தான். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு டேட்டா வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் அது இன்னுமே ஸ்டோர் பண்ணி முடிக்கல. எனக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது, பட் அந்த டேட்டா இன்னும் ப்ராசஸ் ஆகி மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகலை. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறப்ப அதுதான் வந்து ரீட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ரைட் ஆஃப்டர் ரீட் ஆன்டி டிபெண்டன்சினா அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து சொல்கிறாங்க. சரி, தென் ரைட் ஆஃப்டர் ரைட்னா ஒரு 2 டேட்டாவை ரைட் பண்ணணும்ல, ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, அவுட்புட் டிபெண்டன்சி வருது அப்படின்னா இந்த ரைட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான். தென் அகெயின் அதே பைப்லைனிங் தான். பைப்லைனிங்னா என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது. பைப்லைனிங் ஆல்ரெடி தெரியும், இது ஒரு பேரலிசம் டெக்னிக். அதே இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் தான், பேரலாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் பைப்லைனிங். ஸோ அதில் எப்போ டெல்டா ஹசார்ட் வரும் அப்படின்னா, என்னது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அந்த ரிசல்ட் இன்னும் ப்ராசஸ் ஆகி முடியலை அப்படின்னா இது அந்த டேட்டா வந்து அதுக்கு கிடைக்காது. அப்போ அது வந்து ஓவர்லாப் ஆகிடும். பேரலாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறதுனால இங்கே வந்து டேட்டா ஹசார்ட் வந்து அக்கர் ஆகும். என்னெல்லாம் டைப் இருக்குது அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன்லாம் என்ன பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் பிரேக் டவுன் த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் இன்டு ஸ்டேஜஸ், வேரியஸ் ஸ்டேஜஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ராசஸ் இன் பேரலல் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வந்து பேரலாக எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து RISC ப்ராசஸர் யூஸ் 5 ஸ்டேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து அரித்மெட்டிக் பைப்லைன், இது வந்து காம்ப்ளெக்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை ஸ்மாலர் சப் ஆப்ரேஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இது வந்து அரித்மெட்டிக் பைப்லைன். எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூனிட்ஸ் இன் மாடர்ன் CPU. அப்புறமா ப்ராசஸர் ஆர் ஃபங்க்ஷனல் பைப்லைன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிபியூவை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த எல்லா யூனிட்டையும் பேரலாக வந்து ரன் பண்ணுவாங்க. ஈச் யூனிட் ஒர்க்ஸ் இன் பேரலல் ஆன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் பைப்லைன் ஆர் ப்ராசஸர் பைப்லைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெக்டார் பைப்லைன் அப்படின்னா வெக்டார் ப்ராசஸர் அண்ட் ஜிபியூஸில் வந்து இதை யூஸ் பண்ணும். ஸோ மெயினாக நமக்கு கொடுக்குறது 2, இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன், அரித்மெட்டிக் பைப்லைன். இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன்னா நமக்கு தெரியும்ல, என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் இருக்க வச்சு டிகோட், எக்ஸிக்யூட், மெமரி ஆக்சஸ், ரைட் பேக், இதெல்லாமே பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன். அரித்மெட்டிக்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதை ஸ்மால் சப் ஆப்ரேஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதை பேரலாக ரன் பண்ண ட்ரை பண்ணுறது. ப்ராசஸர் ஃபங்க்ஷன்னா ப்ராசஸரை அந்த சிபியூவே ஸ்மால் யூனிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா யூனிட்டையும் பேரலாக ரன் பண்ண வந்து ட்ரை பண்ணுறது ப்ராசஸர் பைப்லைன் அப்படின்னு. டேட்டா ஹசார்ட்ஸுக்கும் அடுத்தது கொஸ்டின், டிஃபரன்ஷியல் டேட்டா ஹசார்டுக்கும் கண்ட்ரோல் ஹசார்ட்ஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன் வந்து அக்கர் when an instruction depends on the result of a previous instruction that has not yet been completed. நாட் எட் கம்ப்ளீட்டட்னா அந்த டேட்டா ஹசார்ட். ஸோ கண்ட்ரோல் ஹசார்ட் எப்போ வரும் அப்படின்னா, அக்கர் when the CPU does not know the correct instruction to fetch next due to branch or ஜம்ப் டிசிஷன். ஸோ ப்ராசஸருக்கு வந்து அடுத்தது என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா அதை கண்ட்ரோல் ஹசார்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ CPU does not know the correct instruction to fetch next due to branch or jump decision. ஸோ அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராப்ளம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது அதில் ஏதாவது கண்ட்ரோலில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் வந்து வருது. ஸோ டிபெண்டன்சி பிட்வீன் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸிங் த சேம் டேட்டாவை யூஸ் பண்ணும்போது எனக்கு இது வரும். எதனால் டேட்டா ஹசார்ட் வருது அப்படின்னா, ஒரு டேட்டாவை மோர் தென் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது டேட்டா ஹசார்ட் வரும். பட் கண்ட்ரோல் ஹசார்ட் வந்து ப்ரோக்ராம் ஃப்ளோ, ஏதாவது பிரான்ச் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், அன்சர்டனிட்டி இன் ப்ரோக்ராம் ஃப்ளோ நடக்கும்போது இது வருது. இங்கே டைப் வந்து பார்த்தோம்னா ரீட் ஆஃப்டர் ரைட் ஆல்ரெடி சொன்னால அது. இதில் சப்டைப்ஸ் எதுவும் கிடையாது. கண்டிஷனல் பிரான்ச் ஜம்ப் இன்டரப்ட் நடக்கும்போது இந்த கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹசார்ட்ஸ்னால் என்னெல்லாம், டேட்டா டேட்டானால வரக்கூடிய ப்ராப்ளம், கண்ட்ரோல்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுதான் டேட்டா ஹசார்ட், கண்ட்ரோல் ஹசார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அகெயின் பைப்லைனிங் ரிப்பீட்டட் கொஸ்டின், த்ரூபுட். ஸோ அப்புறமா வந்து டிஃப்ரென்ஷியேட் ஹார்ட்வேர்ட் கண்ட்ரோல் அண்ட் மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல். ஹார்ட்வேர்ட் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் யூஸிங் ஃபிக்ஸ்டு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னா அதை வந்து ஹார்ட்வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ ப்ரோக்ராம்டு அப்படின்னா மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா அதை மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா அது மைக்ரோ ப்ரோக்ராம்டு சிக்னல். ஒரு காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்ஸ் மூலமாக கண்ட்ரோல் சிக்னல் ஜென்ரேட் ஆகுதுன்னா அந்த ஹார்ட்வேர்டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே.
ஸோ டிசைன் இம்ப்ளிமெண்டட் வித் ஹார்ட்வேர் லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து டிஃபிகல்ட் டு மாடிஃபை எக்ஸலன்ட், பட் இங்கே ப்ரோக்ராமே ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். தென் காம்ப்ளெக்சிட்டி, லார்ஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வேணும், அங்கே ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். காஸ்ட் வந்து ஹார்ட்வேர்டு பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நமக்கு இங்கே கொஞ்சம் சீப்பராக இருக்கும். ரிஸ்க் ப்ராசஸர் யூஸ் கேஸ் அங்கே சிஸ்க். தென் ஏர்லி கம்ப்யூட்டர் சிம்பிளி எம்பெடட் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. இன்டெல் x86 ஃபேமிலி ஐபிஎம் சிஸ்டம்லலாம் மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, அப்போ ஹார்ட்வேர்டுனா என்ன, மைக்ரோ ப்ரோக்ராம்னா என்ன, ரெண்டுமே கண்ட்ரோல்னால கண்ட்ரோல் சிக்னல்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுது. இது வந்து காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட் மூலமாக ஜென்ரேட் பண்ணுறாங்க, இங்கே மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதான் அந்த இதிலே கண்ட்ரோல் இருக்குல்ல, அதை சொல்லிதாங்க. கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க பை த காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் by micro instructions. சரியா? Then again, what is pipelining? Repeated question. அப்புறம் mention two approaches used for generating control signals. கேட்டாங்கல்ல, hardwired and micro programmed. இப்போ தானே டிஃபரன்ஸ் படித்தோம், இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அந்த டூ அப்ரோச் என்ன, ஒரு கண்ட்ரோல் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டூ அப்ரோச் வந்து கேட்குறாங்க. ஹார்ட்வேர்டு கண்ட்ரோல் சிக்னல்னால ரெண்டு தான் வரும், ஹார்ட்வேர்டும் மைக்ரோ ப்ரோக்ராம். சரி, பைப்லைனிங் தான் எல்லாம் இதுவரை கேட்ட எல்லா கொஸ்டின்லையுமே 5 கொஸ்டினில் 4 கொஸ்டினில் பைப்லைனிங் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரி, பைப்லைனிங்கில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன டைப் இருக்குது, பைப்லைனிங்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, பைப்லைனிங்கில் வரக்கூடிய ஹசார்ட்ஸ், டேட்டா ஹசார்ட்ஸ், கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் என்ன, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, தென் ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து கேட்குறாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த விஷயம் சரியா. ஸோ பைப்லைனிங் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க in 4th unit and control signals. Okay, thank you.